மகிமைப்படுவதாக. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கடைசி நாட்களில் சத்தியங்கள் கேட்பது அநேகருக்கு விரும்புவதில்லை. கதைகளும் கட்டுக்கதைகளும் ஆட்டங்களும் பதவிதமான டான்ஸுகளும் பொழுதுபோக்கு காரியங்கள் அதிகமாக விரும்புகிற இந்த காலகட்டம், உபதேசங்கள் சத்தியங்கள் என்று வரும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகளுக்கு அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கும் ஒரு காலம். வேதம் சொல்லுகிறது, காதுள்ளவன் கேட்க கடவன் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. அதனால் இந்த நாட்களில் அதிகமாக வேதத்தில் உள்ள சில சத்தியங்களை தேவனுடைய பிள்ளைகளுக்கு சொல்ல வேண்டும் என்ற ஒரு ஆர்வத்தோடு இந்த செய்தியை உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன். தொடக்க நாட்களில் சாட்சியாக, அதாவது நாமும் பின்பற்றுவதற்கு கடைபிடிப்பதற்குரியதான சாட்சியான பல சபை மக்களை குறித்து நாம் வேதத்தில் பார்க்க முடியும். அதில் தேவனுடைய அப்போஸ்தலர் சில சபைகளை குறித்து பாராட்டி இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரும் அதை நமக்கு அதிலிருந்து கற்றுக்கொள்வதற்காக வேதத்தில் நமக்கு வைத்திருக்கிறார். முதலாவதாய் 2 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் 3-4 வசனத்தை வாசிக்க கேட்போமாக. சகோதரரே, நாங்கள் எப்பொழுது உங்களுக்காக தேவனை ஸ்தோத்திரிக்க கடனாளிகளாய் இருக்கிறோம். உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகிறபடியினாலும் நீங்கள் எல்லாரும் ஒருவர் வைத்திருக்கிற அன்பு அதிகரிக்கிறபடியினாலும் அப்படி செய்கிறது தகுதியா இருக்கிறது. அடுத்த வசனம், நீங்கள் செய்கிற சகல துன்பங்களிலும் உபத்திரங்களிலும் பொறுமையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளில் மேன்மை பாராட்டுகிறோம். பிரைஸ் காட். இங்கு வேதத்தில் பார்க்கும்போது தெசலோனிக்கே சபையை குறித்து பவுல் மிக சந்தோஷமான ஒரு பாராட்டு அங்கு கொடுக்கிறார். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், நாங்கள் எப்பொழுதும் உங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்க கடனாளிகளாக இருக்கிறோம். பிரைஸ் காட். எதற்காக தேவனை ஸ்தோத்தரிக்கிறார்கள் என்று நாம் பார்க்கும்போது, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகினதினாலும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தேவ சபை மக்களுடைய விசுவாசத்தில் ஒரு வளர்ச்சி. பிரைஸ் காட். தெசலோனிக்கே சபையை குறித்து நாம் பார்க்கும்போது ஏராளமான நல்ல காரியங்கள், அவர்கள் ஆண்டுடைய வருகைக்காக எதிர்பார்ப்போடு இருந்த ஒரு சபை என்பதை வேதத்தில் நாம் பார்க்க முடியும். 1 தெசலோனிக்கேயரில் பார்க்கும்போது கர்த்ததாமே ஆரவாரத்தோடும் பிரதான சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். அப்பொழுது கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின்பு உயிரோடு இருக்கிற நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாக எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்போம். இப்படிப்பட்ட ஒரு பெரிய ஒரு எதிர்பார்ப்பு நிறைந்த ஒரு சபையாக இருந்தது. அந்த சபையில் இருந்ததான பல நல்ல காரியங்களை பவுல் அதை சுட்டிக்காட்டி அங்கு தேவனை மகிமைப்படுத்துவது மட்டுமல்ல, அவர்களை பாராட்டுகிறார். பாருங்கள், அதை நாம் வாசிக்க, உங்கள் விசுவாசம் மிகவும் பெருகினபடியினாலும் ஒன்று சபை விசுவாசத்தில் பெருகினது. பிரைஸ் காட். அடுத்தது, நீங்கள் எல்லாரும் ஒருவருக்கொருவர் வைத்திருக்கிற என்னது அன்பு அதிகரித்தது. இன்றைய சபைக்குள் தேவையான காரியங்கள், அல்லேலூயா, இப்படிப்பட்ட குணங்கள் தேவ மக்களுக்குள் வர வேண்டியது அவசியம். ஒன்று, விசுவாசத்தில் வளர்ந்ததா இருக்க வேண்டும். அடுத்தது, சபைக்குள் ஒருவருக்கொருவர் அன்புள்ளவர்களாய் காணப்பட வேண்டும். இந்த கடைசி நாட்களில் அதுதான் இல்லை. ஆண்டு சொல்லுகிறார், வேதம் சொல்லுகிறது, மனுஷகுமாரன் மறுநாளில் விசுவாசத்தை காண்பாரோ என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னும் அன்பு தணிந்து போகும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. தணிந்து போன காலகட்டத்தில் இருக்கிறோம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த நாட்களில் நாம் ஆயத்தப்பட வேண்டிய ஒரு காலம். ஒன்று, நமக்கு விசுவாசம் தேவை. இன்னொன்று, தேவ ஜனங்களோடு உள்ளதான ஒருவருக்கொருவர் உள்ளதான அன்பு அதிகரிக்கப்பட வேண்டும். மட்டுமல்ல, அடுத்த வசனம், நீங்கள் செய்கிற சகல துன்பங்களிலும். பாருங்கள், பலவிதமான துன்பங்கள் பாடுகள் அனுபவிக்கிற ஒரு சபை. அடுத்தது,
உபத்திரங்களிலும் பொறுமையையும் விசுவாசத்தையும் காண்பிக்கிற நிமித்தம் உங்களை குறித்து நாங்கள் தேவனுடைய சபைகளை என்ன செய்கிறார்? மேன்மை பாராட்டுகிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் அநேக சபைகள் வெளிப்படுத்தின விசேஷத்தில் 7 சபைகளை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. 7 சபைகளையும் பரிசுத்த ஆவியானவர் மிக தெள்ளந்தெளிவாக பார்த்து அதில் உள்ள செயல்கள், கிரியைகளையும் அதில் உள்ள குறைவுகளையும் சுட்டி காட்டுகிறார். இன்னும் கலாத்திய சபையில் பார்க்கும்போது தொடக்கத்திலேயே வேறு உபதேசத்துக்கு தங்களுடைய மனதை செலுத்தின சபையாக காணப்படுகிறது. இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது உற்சாகமாக ஏற்றுக்கொள்ளுகிறார்கள், வாஞ்சியா இருக்கிறார்கள், வைராக்கியமா இருக்கிறார்கள். போக போக என்ன நடக்கிறது என்றால் வேறு உபதேசங்களுக்கு நேராய் தங்களுடைய மனதை சாய்க்கிறதான சபையாக அது காணப்படுகிறது. ஆனால் இவைகள் மத்தியில் நிற்கிற ஒரு சபையாக தெசலோனிக்கே சபை காணப்படுகிறது. இதை குறித்து நாம் பார்க்கும்போது பாருங்கள், அப்போ இன்னும் ஒரு சபையை குறித்து சொல்லப்பட்டு இந்த தெசலோனிக்கே சபையை பாராட்டுகிற வேறொரு இடம் இருக்கிறது. அப்போஸ்தலர் 17வது அதிகாரம் 11ஆம் வசனத்தை வாசிக்கும் போது வாசிப்போமாக. அந்த பட்டணத்தார் மனோவாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படிற்றா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததனால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள். பாருங்கள், அது எந்த சபை என்றால் 10ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பெரேயா பட்டணத்தார் என்று சொல்லப்பட்ட வாசிப்போம் வசனத்தை. சகோதரர் ராத்திரி காலத்தில் பவுலையும் சீலாவையும் பெரிய பட்டணத்துக்கு அனுப்பிவிட்டார்கள். பெரிய பட்டணத்திற்கு அனுப்பிவிட்டார்கள். அவர்கள் அங்கே சேர்ந்து யூதருடைய ஜெபாலயத்திற்கு போனார்கள். அந்த பட்டணத்தார் வசனத்தை மனோவாஞ்சியாய் ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை என்ன செய்தார்களாம்? தியானித்தார்கள், ஆராய்ந்தார்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் ஏற்படுத்துகிற ஒன்று என்னவென்றால் வேதத்தின் சத்தியங்கள். சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்று கர்த்தர் சொல்லப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்றால் கர்த்தருடைய வசனம்தான் ஒரு தேவனுடைய பிள்ளையை தேவ ராஜ்யத்திற்கு தகுதி உள்ள ஒரு நபராய் கட்டி எழுப்புவது. மனுஷனுடைய சுய முயற்சி அல்ல. அநேகருடைய வாழ்க்கையில் பார்க்கும்போது தாங்களே ஒரு பிளான் வச்சிருப்பாங்க. ஆராதனை காரியங்களுக்கு ஒரு ஒழுங்கு இல்லை, ஒழுங்கு ஆராதனை கலந்து கொள்ள மாட்டார்கள், வசனங்களை உட்கார்ந்து கேட்டது மாதிரி காட்டிக்கொள்வார்கள். வசனங்கள் உள்ளத்தை தொட்டால் அதற்கு தங்களுடைய இருதயத்தை ஒப்பு கொடுத்து அதற்கேற்ற நிலையில் தங்களை மாறுவதற்கு அர்ப்பணிக்க மாட்டார்கள். எவ்வளவு சத்தியங்கள் பேசினாலும் தங்களுக்கென்று ஒரு ஒழுங்கை வைத்திருப்பார்கள். பிரைஸ் காட். பாருங்கள், தங்களுக்கு தாங்களே போதிக்கிறது மாதிரி யூதாவின் புத்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல்லேலூயா. அவர்கள் எப்படி என்றால் வாசிப்போம் அந்த பகுதியை, அதே அந்த பகுதியை மட்டும் வாசிப்போம். யூதாவின் புத்தகத்தில் இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயலுடைய வழியில் நடந்து பிள்ளையாம் கூலிக்காய் செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி போரா எதிர்த்து பேசின பாவத்திற்கு உள்ளாகி கெட்டு போனார்கள். இவர்கள் உங்கள் அன்பின் விருந்துகள். 12ஆம் வசனத்தில் வாசிக்கும் போது என்ன சொல்ல? அன்பின் விருந்துகள் கரைகளாயிருந்து பயமின்றி கூட விருந்துண்டு தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். அப்படி என்றால் பிரைஸ் காட், வேத வசனம் ஒரு பக்கம் இருந்தாலும் எவ்வளவு சத்தியங்கள் அவர்கள் கேட்டாலும் தாங்கள் மனதில் நிர்ணயித்திருக்கிற ஒரு நிலையில் தான் வாழ்வார்கள். இது ஒரு பெரும் கூட்டம் இன்றைய கிறிஸ்தவத்தில் முளைத்து நிற்கிறது. பிரைஸ் காட். சத்தியம் எவ்வளவு கடுமையாக எச்சரிப்புள்ளதாய் கடந்து சென்றாலும் கூட அவர்களுக்கென்று ஒரு கோட்டை வைத்திருப்பார்கள் மனதில். எவ்வளவு கேட்டாலும் அதை அலட்சியமாய் விட்டுவிட்டு தாங்கள் நினைக்கிறது போல வாழ்கிற ஒரு கூட்டம். வேதத்தில் இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? எத்தனையோ முறை கேட்டிருக்கிறோம், நம்மளும் பைபிளை படிக்கிறோம். இப்படி நினைக்கிற மனதில் சிந்திக்கிற ஒரு நபர் ஒருபோதுமே தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ள மனுஷனாய் மாற முடியாது. கர்த்தருடைய வார்த்தை ஒரு நபருடைய உள்ளத்தை தொடும் என்றால் அந்த வார்த்தைக்கு தங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அந்த எச்சரிக்கிற வார்த்தைக்கு தக்கபடி தங்களுடைய மனதை ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த வசனத்தின்படி நான் குற்றவாளியா இருக்கிறேன்,
என்னை தயவு செய்து இந்த வசனத்தின்படி வாழ எனக்கு கிருபை தாரும். இந்த வசனம் என்னுடைய உள்ளத்தை தொட்டது, தயவா என்னை மன்னித்து நான் அதை இப்பொழுதே அதை விட்டு விடுகிறேன், என்னை மன்னியும் என்று சொல்லி மனம் திரும்புகிற ஒரு மனநிலை உண்டாகுவதில்லை. அவர்கள் சொல்லுகிற வேதம் சொல்லுகிறது, தங்களை தாங்களே மேய்க்கிறவர்கள். இன்று அது பெருகிவிட்டது. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கிற பிரியமான சகோதரனே சகோதரியே, வேதம் எவ்வளவு அறிந்திருந்தாலும் என்றைக்கும் வேதம் ஒரு புதுமையானது என்பதை மறந்துவிடக்கூடாது. நாளில் ஒரு நல்ல ஒரு பரிசுத்தவானாகிய தேவனுடைய ஊழியக்காரருடைய அனுபவ சாட்சியை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவர் சொல்லுகிறார், ஆண்டுடைய பெரிய கிருபையினால் சுமார் 200 முறை வேதத்தை படிக்க கர்த்தர் உதவி செய்தார். அது மட்டுமல்ல, அதில் 20 முறை முழங்கால் நின்று வேதத்தை படித்தேன் என்று அவர் தன்னுடைய சாட்சியை சொன்னார். கேட்டவுடன் நான் ஆச்சரியப்பட்டேன். பாருங்கள், அவர் எவ்வளவு அப்போ வேதத்தில் வேத அறிவில் தேறி இருக்கிறார். முழங்கால் நின்று படிக்க வேண்டும் என்றால் வேத வசனத்தை எவ்வளவு நேசிக்கிறார் வயஸ்காரர். ஆனாலும் அவர் சொல்லுகிற ஒரு வார்த்தை எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. இத்தனை முறை தான் படித்திருந்தாலும், அநேக வேதத்தின் வசனங்களை மனப்பாடமாக தெரிந்திருந்தாலும் கூட இன்றைக்கும் ஒவ்வொரு வசனமும் எனக்கு புதியதாகவே இருக்கிறது. அதுதான் உண்மை. காரணம், வேதத்தை கற்றுத் தேர்ந்தவர் யாருமே இல்லை. ஒவ்வொரு நாளும் நாம் கற்றுக்கொண்டே இருக்கிறோம். கர்த்தருடைய வேதம் ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தப்படுத்தும், ஒவ்வொரு நாளும் நம்முடைய உள்ளத்தை தொடும், நம்மை தேவ ராஜ்யத்துக்கு தகுதி உள்ளவர்களாய் மாற்றும். ஆனால் இங்கு நாம் பார்த்ததான அந்த கூட்டம், பிரைஸ் காட், தங்களை தாங்களே மேய்த்து கொள்ளுகிற கூட்டம். அவர்களுடைய சுய விருப்பம். எவ்வளவு சத்தியம் கேட்டாலும், எவ்வளவு புத்திமதி கேட்டாலும், எவ்வளவு கடிந்து கொள்ளுதல் இருந்தாலும் கொஞ்சம் கூட அவருடைய வாழ்க்கையில் மாற்றம் வராது. வாரம் வந்தாலும் அப்படியே தான் இருப்பார்கள். சொல்லுவார்கள், என்ன எப்படி கொஞ்சம் இதெல்லாம் விட்டுட்டு கொஞ்சம் நல்லா இருக்கக்கூடாதான்? என்ன நம்ம எல்லாம் தெரியும், இருக்கலாம், நாங்கள் நல்லா தான் இருக்கிறோம், எங்களுக்கு எல்லாம் தெரியும், எங்களுக்கு யாருமே புத்தி சொல்ல வேண்டாம். எங்களுக்கு புத்தி சொல்கிற பிடிக்காது. யாராவது புத்தி சொன்னால் நீ என்ன போய் என்ன புத்தி சொல்கிறது, எனக்கு தெரியாததா, உனக்கு என்ன தெரியும், எனக்கெல்லாம் தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு புத்தி சொல்கிற நபர்களிடத்தில் எரிந்து விழுவார்கள். இவர்கள் தங்களை தாங்களே மேய்க்கிறவர்கள். இவர்களிடத்தில் பலன் இருக்காது. ஒரு உபயோகமான நபராக இருக்க மாட்டார்கள். அவருடைய ஆவியின் கனிகள் இருக்காது. தேவ ராஜ்யத்துக்கு அவர்கள் ஆயத்தப்பட முடியாது. கர்த்தருடைய வருகை நாட்களில் இவர்கள் கைவிடப்பட்ட ஒரு கூட்டமாய் காணப்படுவார்கள். அன்பான கர்த்தர், அதான் பாருங்க, அதில் சில வார்த்தை கூட சொல்லப்பட்டிருக்கிறது. தங்களை தாங்களே மேய்த்துக் கொள்ளுகிறார்கள். இவர்கள் காற்றுகளால் பாருங்கள், இவர்கள் ஸ்திர புத்தி இருக்காது. இவர்கள் காற்றினால் அடியுண்டு ஓடுகிற தண்ணீரற்ற பலனற்றவர்கள். இவரிடத்தில் எதுவுமே இருக்காது. நல்ல காரியங்கள் எதிர்பார்க்க முடியாது. சபைக்குள் பயன்பட மாட்டார்கள். அவருடைய கனிகள் இருக்காது. அதாவது காற்றடித்து கொண்டு போகிற தண்ணீரற்ற மேகம் போல. ஐயோ மழை பெய்யும் போல் இருக்குன்னு நினைப்போம், ஆனால் கடைசியில் அதை காற்று கொண்டு போயிடும், மழை இருக்காது. இதே போல எதிர்பார்ப்போம், ஓ பரவாயில்ல, இந்த வாரம் தேவ செய்தி கேட்டிருக்கிறாங்க, எங்கள் வாழ்க்கையில் மாற்றம் வரும் என்று எதிர்பார்த்தால் கடைசியில் பார்த்தா பழையது போலே வந்திருப்பார்கள். இது இந்த நாட்கள் அதிகமாக கடினப்பட்ட இருதயம் உள்ள அநேக நபர்கள் ஒவ்வொரு சபைகளிலும் பெருகி கொண்டிருக்கிறார்கள். எவ்வளவு சத்தியத்தை கேட்டாலும் சில நேரம் சத்தியம் அவருடைய உள்ளத்தில் தொடும் என்ற குத்தும் என்றால் உடனடியாக அவர்களுக்கு கடுமையான கோபங்கள் வந்துவிடும். பாஸ்டர் என்னை இப்படி பேசிவிட்டார், அப்படி பேசிவிட்டார், என்னை குத்தி பேசிவிட்டார், இப்படி எல்லாம் பேசுவார்கள். ஆனால் காரணம் என்ன? வாழ்க்கையில் மாற்றம் வரும். இறுதிய கடினங்கள் பாருங்க, அது சொல்லப்பட்டிருக்க தண்ணீரற்ற மேகங்களும் ரெண்டு தரம் செத்து வேறற்று போன மரங்களும், அதாக்கும் தங்கள் அவமானங்களை நுரைத்தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்கள் இவர்களுக்காக என்னென்னைக்கு காரிருளே. அப்போ சத்தியங்களை கேட்டு திருந்தாமல் தங்களுக்கு தெரியும் என்று தங்களை தாங்களே மேய்த்து கொண்டு தங்கள் மன விருப்பத்துக்கு ஏற்றபடி வாழ்கிற கூட்டங்கள் ஒருபோதும் தேவனுக்கு ஏற்றவர்களாய் மாற முடியாது. ஆனால் இங்கு நாம் பார்த்தோம் பாருங்கள், அந்த சபை அப்போ அந்த 17வது அதிகாரம் 11 வசனத்தை வாசிக்கும் போது அந்த பட்டணத்தார் பாருங்கள் வசனத்தை எப்படி ஏற்றுக்கொண்டார்களாம்? மனோவாஞ்சையாய்.
ஒரு தேவனுடைய பிள்ளைக்குள் இருக்க வேண்டிய நல்ல இருதயம் இதுதான், ஒரு வாஞ்சை உள்ள இருதயம். பிரைஸ் காட். கர்த்தர் என்னோடு பேச மாட்டாரா? ஆண்டவரே, நான் இன்று ஆலயத்துக்கு நான் போகிறேன், இன்று நீர் கட்டாயம் என்னோடு பேச வேண்டும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபித்து கொண்டு எதிர்பார்ப்போடு வரும்போது அன்று கட்டாயம் கர்த்தர் பேசுவார். ஒவ்வொரு நாளும் ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபிக்க வேண்டும். ஆண்டவரே, நான் ஆலயத்துக்கு போய் வெறுமனே நான் வீட்டுக்கு திரும்பி வரக்கூடாதப்பா, இன்று உம்முடைய சத்தத்தை கேட்கணும். இன்று பேசுகிற செய்தி ஊழியக்காரர் அல்ல, அவருடைய சாயல் அல்ல வெளிப்பட வேண்டியது, அந்த இடத்துல உம்முடைய சாயல் வெளிப்பட வேண்டும் அப்பா. ஊழியக்கார குரல் அல்ல ஆண்டவரே, உம்முடைய குரலை நான் கேட்க வேண்டும், நீர் என்னோடு பேச வேண்டும் என்று ஒரு தேவனுடைய பிள்ளை ஜெபித்து கடந்து வருவார்கள் என்றால் சபைக்கு அன்று கட்டாயம் கர்த்தர் அவர்களோடு பேசுவார். வாஞ்சையுள்ள மக்களோடு பேசுவதற்கு தான் தேவன் இருக்கிறார். எதிர்பார்ப்போடு வருகிற ஜனங்களோடு தான் கர்த்தர் இடைபடுவார். அவர்கள் குறித்து தான் கர்த்தர் சந்தோஷப்படுவார். அதான் சொல்லப்படும், அந்த பட்டணத்தார் மனோ வாஞ்சையாக வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நல்ல குணம் வெளிப்பட்டதாம். அங்க பாருங்க, கம்பேர் பண்றாங்க. ஆவியானவர் அவர்களை ஒத்து பார்த்து பேசுகிறார். ரெண்டு சபையில் உள்ள மக்களுடைய தரம் என்ன, பெரேயா பட்டணத்தில் உள்ள மக்களுடைய தரம் என்ன, தெசலோனிக்கே பட்டணத்தில் உள்ள சபையில் உள்ள மக்களுடைய தரம் என்ன என்று பார்க்கும்போது, தெசலோனிக்கே சபையில் உள்ளவர்களை பார்க்கலும் அவர்களுக்கு என்ன இருந்ததா? நல்ல குணம் இருந்ததா. அந்த நற்குணம் அவர்களுக்குள் உருவாக காரணம் என்ன? வேத வசனத்தை என்ன செய்தார்களாம்? தினந்தோறும் ஆராய்ந்தார்கள். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, சத்தியம் என்பது பொதுவாய் படிக்கிறது ஒன்று, ஏதோ ஒன்றை கேட்பது ஒன்று, அதை தியானித்து புரிந்து கொள்வது ஒன்று. சத்தியத்தை தியானித்து அதை ஆராய்ந்து அதில் உள்ள உண்மையான ரகசியம் என்ன, சாராம்சம் என்ன என்று அதை எடுத்து இதில் எனக்குரியது என்ன, இதில் இருந்து இந்த சத்தியத்தில் எனக்குரியது என்ன என்று எடுக்கிறவர்கள் தான் மாற்றம் ஏற்படும், நல்ல குணம் ஏற்பட்டதாம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய வார்த்தை ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் பல கிரியை செய்யும். 19ஆம் சங்கீதத்தில் அழகாக சொல்லப்பட்டிருக்கிறது. பாருங்க, 4ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போமாக ஒரு சில வசனங்கள். கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கும். இது எபிரேயர்ல இருக்கிறது. 12 வாசிங்கள். ஆத்மா உயிர்ப்பிக்கிறோமா இருக்கிறது. அதே நிலை எபிரேயர்ல இருக்கிறது. பிரைஸ் காட். 4:12 தேவனுடைய வார்த்தை ஜீவனும் வல்லமை உள்ளது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இதே வார்த்தை சங்கீதத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கிறது? கர்த்தருடைய வேதம் குறைவற்றது. அப்ப எந்த நிலையிலையும் நம்முடைய வாழ்க்கையில செயலாற்ற திறன் படைத்தது. வாசி 19 சங்கீதத்துல குறைவற்றதும் ஆத்மாவை என்ன செய்கிறதா? உயிர்ப்பிக்கிறது. உள்ளான மனிதன் பலன் கொள்ள வைக்கிறது. அப்ப அந்த உள்ளான மனிதன் உயிர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றால் எப்பொழுது? கர்த்தருடைய வசனத்தை தியானித்து ஆராயும் போது அந்த வசனம் நமக்குள் செயல்பட ஆரம்பிக்கிறது. அப்படி உயிர்ப்பித்து செயலாற்ற இடம் கொடுக்கும் போது நம்மிடத்தில் வெளிவருவது என்னவென்றால், பழைய ஜென்ம சுபாவங்கள், மாமிச குணங்கள் எல்லாம் விலகி ஆவிக்குரிய கனி உள்ள நபர்களாய் மாறிவிடும். நம்மிடத்தில் தகாத குணங்கள், மாமிச சுபாவங்கள், சுயம், நான் என்ற அகங்காரங்கள், மனமேட்டுமைகள், இவைகளெல்லாம் போய் மனத்தாழ்மையும் தெய்வ பக்தியும் பரிசுத்தமும் ஒரு அன்புள்ள ஒரு மனநிலை வந்து விடுகிறது. அதாக கர்த்தருடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறதுமா இருக்கிறது. கர்த்தருடைய சாட்சி எப்படி சத்தியமும் பேதையை பாருங்கள். அப்ப இது எப்படி செயல்படும்? அப்ப வசனத்தை வாஞ்சியாய் படித்து தியானிக்கும் போதுதான் இந்த செயல்பாடுகள் இவர்களுக்குள்ளே உண்டாகும். அதுதான் அங்கு பெரேயா பட்டணத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தெசலோனிக்கே சபையில் உள்ளவர்களை பார்க்க எப்படி இருந்தார்களா? நற்குணசாலிகளாய் மாறிவிட்டார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, உங்களிடத்தில் இருக்கிறதான குணங்கள் மாறி நல்ல குணம் உள்ளவர்களாக,
ஆவிக்குரிய தரமான குணமுள்ளவர்களாக, தேவன் சந்தோஷப்படுகிற குணமுள்ளவர்களாக, சபைக்குள் எல்லாராலும் பாராட்டப்படுகிற குணமுள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால் வேதத்தின் சத்தியங்களை தியானித்து அதை உள்கொண்டு அதை கை கொண்டு அதன்படி வாழ்வதற்கு உங்களை நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது உங்களை நல்ல குணங்கள் வெளிப்பட ஆரம்பிக்கும். தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நற்குணசாலிகளாக இருந்தார்கள் என்று சொல்லி பெரிய பட்டணத்தில் உள்ளதான தேவ ஜனங்களை கர்த்தருடைய ஆவியானவர் பாராட்டுகிறார். சரி, அப்படி என்றால் தெசலோனிக்கே சபையை குறித்து நாம் பார்க்க வேண்டி இருக்கிறது. அந்த தெசலோனிக்கே சபை 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம், 1 தெசலோனிக்கேயர் 1வது அதிகாரம் அதனுடைய 6லிருந்து ஒரு வசனம் வாசிப்போம். நீங்கள் மிகுந்த உபத்திரவத்தில் தெசலோனிக்கே சபையை குறித்து அங்கு ஆவியானவர் பவுல் மூலமாக சாட்சி கொடுக்கிறார். அங்குதான் பார்த்தோம் பெரிய பட்டணத்தில் உள்ள தேவ ஜனங்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது தெசலோனிக்கே சபை நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே இவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோட இவர்களுடைய தன்மை வேறு விதமாக இருக்கிறது, வித்தியாசமாக. மிகுந்த உபத்திரவம் அனுபவிக்கிற ஒரு சபையாக இருக்கிறது தெசலோனிக்கே சபை. அந்த உபத்திரவத்தின் மத்தியிலேயும் அவர்கள் எப்படி இருக்கிறார்களா? பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தை அனுபவிக்கிற கூட்டம். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகிற சந்தோஷமா இருக்கிறன்னு கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. உபத்திரவத்தின் மத்தியில் சந்தோஷப்படுகிற ஒரே ஒரு வழி கர்த்தருடைய ஆவியானவரோடு இணையும் போது மட்டுமே தான். ஆவிக்குள் வாழ்கிற, ஆவியானவரால் நிரப்பப்பட்டு ஆவியானவரால் நடத்தப்படுகிற ஒரு தேவனுடைய பிள்ளை எவ்வளவு போராட்டங்கள் சோதனை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டார்கள். காரணம் என்ன? அவர்களை தேற்றுகிற ஆவியானவர் அவர்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். தேவனுடைய பிள்ளைகளை பரிசுத்த ஆவியானவரோடு உள்ளதான ஒரு உண்மையான ஒரு ஐக்கியம் ஒரு தேவனுடைய பிள்ளைக்கு இருக்கும் என்றால் எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் சோர்ந்து போக மாட்டோம். காரணம் என்ன? நமக்குள் இருக்கிற பரிசுத்த ஆவியானவர் நம்மை தேற்றுகிறவராய், நம்மை தைரியப்படுத்துகிறவராய், நம்மளை ஆற்றுகிறவராய், நம்மை பலப்படுத்துகிறவராய் நமக்குள்ளே அவர் செயல்படுகிறார். அதுதான் இங்கே நடந்த சம்பவம். மிகுந்த உபத்திரவத்திலேயும் பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோடு என்ன செய்தார்களா? வசனத்தை ஏற்றுக்கொள்வதில் தவறல்ல. அவங்க உபத்திரவம் வந்த போதிலும் கூட பிரைஸ் காட் அவர்கள் வசனத்தை என்ன செய்கிற தவறல்ல, ஏற்றுக்கொள்வதை விடல. அதான் சொல்லப்பட்டிருக்கு. திருவசனத்தை என்ன செய்தார்களாம்? ஏற்றுக்கொண்டார்கள். ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் பிரச்சனைகள் போராட்டங்கள் வரும்போது ஒருபோது ஆவிக்குரிய சந்தோஷத்தை நாம் இழக்க முடியாது. காரணம், உலகத்தை கொண்டு வந்து, உலக பிரச்சனையை கொண்டு வந்து கிறிஸ்தவ வாழ்க்கையில் கொண்டு இணைக்கக்கூடாது. கிறிஸ்தவ வாழ்க்கை நமக்கும் தேவனுக்குரிய உறவு தனிப்பட்டதில் சரியாக இருக்க வேண்டும். பிரச்சனை, உலக பிரச்சனை தனி, அது வேறு. அந்த உலகத்துக்குரிய பிரச்சனைகள் போராட்டங்களை இருதயத்தில் சுமக்க இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு பிரச்சனை வருகிறதா, ஓகே, இன்னார் மூலமாக இந்த பிரச்சனை வருகிறது, பரவாயில்ல, ஆண்டவரே நீர் பார்த்து கொள்ளும் என்று சொல்லி தேவனிடத்தில் ஒப்படைத்து விட்டு கர்த்தரை சார்ந்து தான் வாழும்போது ஆவிக்குரிய வாழ்க்கை நமக்கு தோய்வு வராது, தடுமாற்றம் வராது. ஒன்று யோசித்து பாருங்கள், எத்தனையோ தேவனுடைய பிள்ளைகளுக்கு உபத்திரவங்கள் வந்திருக்கிறது. முதல் நூற்றாண்டின் தேவனுடைய சபை உபத்திரவங்கள் வழியாக கடந்து சென்றது. ஆனால் அவர்கள் கர்த்தரை விட்டு விலகல்ல. அவர்களுக்கு தெரியும், கர்த்தரை பின்பற்றி கர்த்தரை சேவிப்பது தான் நம்ம நித்திய ராஜ்யத்தை கொண்டு சேர்க்கும். அதான் சொல்லப்படும். அவர் சீசர்களுடைய மனதை திடப்படுத்தி அவர்களை தைரியப்படுத்தி விசுவாசத்தில் அவர்கள் ஆழமாய் உறுதியாக நிற்பதற்கு ஆலோசனை கொடுத்து, நாம்
அநேக உபத்திரங்கள் வழியாகத்தான் எங்கே போனோம்? தேவனுடைய ராஜ்யத்தை பிரவேசிக்க வேண்டும் என்று அவர்களுக்கு ஆலோசனை கொடுத்தான்னு சொல்லப்பட்டிருக்கு. தேவனுடைய பிள்ளைகளுடைய பயணம் உலகத்துக்குரிய பயணம் அல்ல. நம்முடைய பயணம் இந்த உலகத்தோடு முடிவதல்ல. நம்முடைய பயணம் நித்திய ராஜ்யம் வரையிலேயும் பயணம். பிரைஸ் காட். அதான் சொல்லப்பட்டிருக்கிறது, பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பிரைஸ் காட். பவுல் சொல்கிறார், நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன், இது முதல் நீதியின் கிரீடம் எனக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. எவ்வளோ ஆச்சரியமான ஒரு அறிக்கை பாருங்கள். வாழ்க்கையில் போராட்டங்கள் எது வந்தாலும் கூட இம்மைக்குரிய வாழ்க்கையில் ஏற்படுகிற பிரச்சனை போராட்டங்கள் எல்லாம் வரப்போகிற அந்த வாழ்க்கைக்கு நாம் ஒப்பிட வேண்டியது அல்ல. காரணம், இது தற்காலிகமான உலகம், ஆனால் அது நிரந்தரமான ராஜ்யம். பிரைஸ் காட். ஒரு தேவனுடைய பிள்ளை சந்தோஷப்படுகிற ஒரு இடம், அருமை ஆண்டவரே எப்பொழுது நீர் வருவீரப்பா. அநேக வயதான தாய்மார்களுடைய அந்த விசுவாச அறிக்கையை நான் கேட்டிருக்கிறேன். அவர்கள் எப்பொழுது இருந்து கொண்டு, ஆண்டவரே நீர் எப்போ வருவீர் என்று மகிழ்ச்சியான முகத்தோடு, பாடு நிறைந்த இந்த உலகத்தில், போராட்டம் நிறைந்த இந்த உலகத்தில் கர்த்தருடைய முகத்தை நோக்கி பார்ப்பா, ஆண்டவரே நீர் எப்பொழுது வருவீரப்பா. அந்த எதிர்பார்ப்பின் தொனியை பாருங்கள். தேவ பிள்ளைகளை இன்று நம் ஒவ்வொருக்குள்ளையும் இருக்க வேண்டிய ஒரே ஒரு காரியம் தான் பாருங்கள். இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலையும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தோடு கூட திருவசனத்தை என்ன செய்தார்கள்? ஏற்றுக்கொண்டார்கள். மட்டுமல்ல, அவர்கள் எங்களையும் கர்த்தரையும் தேவனுடைய ஊழியர்களையும் கர்த்தரையும் பின்பற்றினார்கள். சொல்லிவிட்டு அடுத்தது, இவ்விதமாய் எங்கு? மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கு எப்படி இருந்தாங்க? மாதிரியானீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. முன்மாதிரி பாருங்கள். பெரிய பட்டணம் தெசலோனிக்கேயில் உள்ளவர்களை பார்க்கலும் நல்ல குணம் இருந்தது. இங்கு பார்க்கும்போது மக்கதோனியா அகாயாவில் உள்ளதான விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரியா மாறுது. இதுதான் வாழ்க்கை. ஒரு தேவனுடைய பிள்ளை ஒரு பிறருடைய வாழ்க்கைக்கு முன்மாதிரியா இருக்க வேண்டும். ஒரு விசுவாசி, பிரைஸ் காட், வேறொரு விசுவாசிக்கு தன்னிடத்திலிருந்து கற்றுக்கொள்வதற்கு ஏதுவான நல்ல குணங்கள் இருக்க வேண்டும். அதாவது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு 100 விசுவாசிகள் இருக்கிறார்கள் என்றால், ஒரு விசுவாசியை பார்த்து மற்ற விசுவாசி கற்றுக்கொள்ள வேண்டும். அதான் முன்மாதிரி. அதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது, மக்கதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் யாவரும் எப்படி இருந்தாங்களாம்? மாதிரி. கற்றுக்கொள்ளத்தக்கதான அநேக காரியங்கள் சொல்ல. பார்த்தீங்களா, அவன்கிட்ட இருக்கிற நல்ல ஒரு குணம், நல்லா செபிக்கிறான். எவ்வளவு தூரம் திட்டுன பிறகு கூட எதிர்த்து ஒரு வார்த்தை கூட பேசவே இல்லையே. அதெல்லாம் நல்ல பொறுமை. அது கர்த்தராக இதுதான் கற்றுக்கொள்வது. ஒரு தேவனுடைய பிள்ளையின் வாழ்க்கையில் இருக்கிற நல்ல குணங்களை மற்றவர்கள் பாராட்டுவது மட்டுமல்ல, அவர்களும் உங்களிடத்தை கற்றுக்கொள்ள வேண்டும். மாதிரி, முன்மாதிரியை கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு தேவனுடைய பிள்ளை மற்றவர்கள் கற்றுக்கொள்ளப்படத்தக்க நிலையில், பக்தி விருத்தி அடையத்தக்க நிலையில் ஒரு தேவனுடைய பிள்ளையினுடைய வாழ்க்கை முன்மாதிரியாக இருக்க வேண்டும். உங்களை நீங்கள் சிந்தித்து பாருங்கள். இன்றைய காலகட்டத்தில் ஒரு விசுவாசியை பார்த்து, என்ன அந்த விசுவாசி இப்படி இருக்கிறாரு, இந்த சகோதரியா இப்படி இருக்கிறாங்க, ஒருக்க கூட நல்ல வார்த்தை பேச மாட்டாங்க போல் இருக்க, சந்தோஷமாக யார்கிட்ட பேச மாட்டாங்க போல் இருக்க, எப்போ பார்த்தாலும் எரிஞ்சிட்டே இருக்கிறாங்க, நல்லா இருக்கிறவங்க கேட்டால் நம்மகிட்ட சண்டைக்கு நின்ற மாதிரியே பேசுகிறாங்க. இப்படி ஒரு கூட்ட விசுவாசிகள் இந்த கடைசி நாட்களில் உருவாகி கொண்டிருக்கிறார்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, பரிசுத்தாவியை பெற்றவர் தேவனுடைய பிள்ளைகளுடைய குணம் அதல்ல. உன்னிடத்து நல்ல கனிகள் புறப்பட வேண்டும். உன்னிடத்து மற்றவர்கள் கற்றுக்கொள்வதற்குரிய முன்மாதிரியான சுபாவங்கள் வெளிப்பட வேண்டும். இன்றைய நாட்களில் ஒரு விசுவாசிக்கு விசுவாசி பார்க்கும்போது பொறாமை, சண்டை. ஆராதனைகளுக்கு செல்வார்கள், அவர்களுடைய ஆலயங்களுக்கு ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துக்கிட்டது, பாடுறது, கை தட்டுறது, ஜெபம் பண்ணுறது, பிரசங்கம் கேட்குறது, முடிஞ்ச உடனே யாருக்கு மூஞ்சிலையும் பார்க்கறது இல்லை, அப்படியே தலையை கிளட்டாக்கிட்டு போயிடுவாங்க. தெய்வ பிள்ளை அதல்ல. ஒரு தேவனுடைய பிள்ளை ஆலயத்துக்கு வந்தால் எல்லாரிடத்திலும் அன்பாக பேசி, கை கொடுத்து, பிரைஸ் தி லார்ட் சொல்லி மகிழ்ச்சியாக கடந்து செல்வது தான்
ஆவிக்குரிய முன்மாதிரி. நம்மிடத்திலிருந்து நல்ல சகோதரன் நல்ல சகோதரி என்று பிறர் சொல்லுகிற அளவில் நம்முடைய குணங்கள் மாற்றப்பட்டிருக்க வேண்டும். அநேகோட வாழ்க்கை வருடங்களாகவே சபைகளுக்கு செல்வார்கள். சபை கட்டுற டைமிலேயே நான் விசுவாசியாக இருக்கிறேன்னு, ஆனால் உண்மை, ஆனால் குணம் மாறலையே. அப்போ என்ன நீ கேட்ட, என்ன கற்றுக்கொண்ட? உன்னிடத்தில் இருக்கிற குணங்கள் மாறாமல் நீ எத்தனை வருஷத்தை விசுவாசியாக இருந்தாலும் ஒரு பலனும் கிடையாது. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கு அப்படி அல்ல, மாதிரியாக இருந்தார்கள். எங்குள்ள சபைக்கு மக்கெதோனியாவிலும் அகாயாவிலும் உள்ள விசுவாசிகள் எப்படி இருந்தாங்களா? மாதிரியாக மாறினார்கள். அவர்கள் பார்த்து பாராட்டத்தக்க நிலையில் உள்ள நல்ல குணங்கள் இவர்களிடத்தில் இருந்தது. அப்படி என்றால் மக்கெதோனியா சபையில் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்டவங்களா இருந்திருப்பாங்க? அது நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. பாருங்க, 2 கொரிந்தியர்ல 8வது அதிகாரம் 1 முதல் 3 வரை ஒரு சில வசனங்களை வாசிப்போம். அன்றியும் சகோதரரே, பாருங்கள், அங்கு நம்ம பார்க்க வேண்டியது, அன்றியும் சகோதரரே, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபை உங்களுக்கு அறிவிக்கிறேன். பாருங்கள், இங்கு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது, மக்கெதோனியா நாட்டு சபைகளுக்கு தேவன் அளித்த கிருபையை உங்களுக்கு அறிவிக்கிறேன். கிருபை அங்கு அப்போஸ்தலர் பவுல் அவர்களை குறித்து அங்கு பாராட்டுகிறார். பெரிய பட்டணத்தை குறித்து தெசலோனிக்கே பார்க்கலும் நல்ல குணசாலி. தெசலோனிக்கே சபையை குறித்து மக்கெதோனியா சபைக்கும் முன்மாதிரியா இருந்தாங்க. ஆனா மக்கெதோனியா சபைக்கு சொல்லப்பட்ட கிருபை பெற்ற சபை. வாசிப்போம். அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலேயும் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரமுள்ளவர்களாய் இருந்தும் தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள் சொல்லப்பட்டிருக்கு. இங்கே ஒரு சபை. அப்போ ஒரு சபையில் உள்ள மக்களை பார்த்தால் மற்றவர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். ஒரு சபை இருக்கிறது, இதில் உள்ள நல்ல குணங்களை வேறொரு சபையார் கற்றுக்கொள்ள வேண்டும். வேறொரு சபையில் உள்ள நல்ல குணங்களை இந்த சபையார் கற்றுக்கொள்ள வேண்டும். மொத்தத்திலேயே அந்த ஆள், அந்த விசுவாசிய சரியில்லைங்க என்று சொன்ன எப்படி பாருங்க. அப்படி என்றால் ஒரு கிறிஸ்தவன் என்ற நிலையில் சொல்லத்தக்க நிலையில் உள்ள எந்த நல்ல காரியமும் இல்லைன்னு அதுக்கு அர்த்தம். எவ்வளவு ஒரு மோசமான காரியம். அன்பான கர்த்தருடைய பிள்ளையே, உங்களுடைய சுபாவங்கள் எப்படி இருக்கு யோசித்து பாருங்க. ஒரு விசுவாசி இன்னும் உங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும். கடைசி காலம், இனி காலம் செல்லாது. இந்த நாட்கள் கேட்கிற சத்தியங்களுக்கு ஏற்றபடி நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும், அர்ப்பணித்து ஜபிக்க வேண்டும். பாருங்க, சொல்லப்பட்ட அவர்கள் மிகுந்த உபத்திரவத்திலே சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம். அங்கு சொல்லப்பட்ட மக்கெதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த என்னது? கிருபையா. அப்போ நான் நினைச்ச பரவாயில்ல, நல்ல ஆசீர்வதிக்கப்பட்ட சபையாக இருக்கு. இன்னைக்கு பரவாயில்லப்பா, நீங்கள் நல்ல ஆசீர்வதிக்கப்பட்டவங்க, பாக்கியவான்கள் நம்ம சொன்னால் யார் சொல்லுவோம்? ஆவிக்குரிய வாழ்க்கை தரமாக இருக்கிறவன்னு சொல்ல மாட்டோம், வசதியாக இருக்கிறவங்க பார்த்து சொல்லுவோம். இன்னும் அப்படி தான், நீங்களாம் கொடுத்து வச்சுங்கப்பா, உங்களுக்கெல்லாம் உங்கள்கிட்ட யாரும் நிற்க முடியாது அப்படின்னா, ஏன் அப்பா அப்படி? வசதியாக இருக்கிறாங்க, ஆண்டவங்களை ஆசீர்வாதம் முதல்ல தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம், உலக ஆசீர்வாதத்தை நம்ம ஒப்பிடக்கூடாது. தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்னவென்றால், உபத்திரவத்தின் மத்தியிலேயும் ஆவியில் சந்தோஷமாய் களி கூறுகிற கூட்டம். தேவன் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? நற்குணங்கள் வெளிப்படுவது, ஆவிக்குரிய தரமான குணங்கள் வெளிப்படுவது, ஆவிக்குரிய கனிகள் வெளிப்படுவதுதான் கர்த்தர் கொடுத்த ஆசீர்வாதம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் எந்த ஒரு நல்ல குணமும் இல்லாமல், கனியும் இல்லாமல், யாரிடத்திலும் சந்தோஷமாய் அன்பாய் பழகாம இருக்கிற ஒரு மனுஷன் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனாக இருந்தாலும் என்ன பிரயோஜனம்? அவன் என்ன போகும்போது கொண்டா போகிறான். அவன் கர்த்தருக்கு ஏற்ற நபராக இருக்கும்போது அந்த நித்திய ராஜ்யத்தை தகுதி உள்ள மனுஷனாய் மாறுகிறான். அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா? மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகையில் கொடிய தரித்திரம் உடையவர்களாக இருந்தும் தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே. அப்போ உபத்திரவத்திலும்
தரித்திரத்திலும் சந்தோஷப்படுகிற ஒரு சபை. இதை குறித்து வேதம் சொல்லுகிறது, மக்கதோனியா நாட்டு சபைக்கு தேவன் அளித்த கிருபை என்று சொல்லுகிறார். அந்த கிருபை பெற்றதுனாலதான் உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் சந்தோஷப்படுறாங்க. கொஞ்சம் இந்த இடத்தை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் தேவனுடைய பிள்ளைகளே. உபத்திரம் ஒரு பக்கம், தரித்திரம் வேறொரு பக்கம். பல நிந்தை, அவமானங்கள், போற இடம் எல்லாம் திட்டுறாங்க. என்ன நீ அப்படி இப்படி ஊருக்கு கூட ஒத்து போகாம உன் விருப்பம் போல வாழ்ற, அப்படி இருக்க பேசுறாங்க. பல நிலையில் சில நன்மைகள் கொடுக்கவில்லை, சில செய்ய வேண்டிய சில நன்மைகளையும் கொடுக்காமல் தடுத்து விடுகிறார்கள். இது ஒரு உபத்திரவம் மட்டுமல்ல, அதனால் வாழ்க்கையில் தரித்திரம். சாப்பிட்றது கூட சரியான வழி இல்லை, சரியான வருமானம் இல்லை. இப்படிப்பட்ட நிலையில் இருக்கும்போது ஒரு விசுவாசி, இங்கு சொல்லப்பட்டிருக்கு, அவங்க பரிபூர்ண சந்தோஷத்தில் இருந்தாங்களாம். தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலேன்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போ ஒரு தேவனுடைய பிள்ளை இதில் மத்தியில் சந்தோஷப்பட முடியுமா? உண்மையாக ரட்சிக்கப்பட்டு மனம் திரும்பின ஒரு தேவனுடைய பிள்ளை உபத்திரவத்திலும் தரித்திரத்திலும் சந்தோஷப்படுவார்கள். அவர்களுக்கு தெரியும், எங்களை எது இல்லாமல் இருந்தாலும் எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கிறார். எங்கள் ஆண்டவர் எங்களோடு கூட இருக்கும்போது எங்களை கைவிட மாட்டார், எங்களை நடத்துவார், எங்களை போஷிப்பார் என்று அவர்கள் சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவார்கள். ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளையே, வாழ்க்கை சில குறைகள், சில நெருக்கங்கள், சில கஷ்டங்கள், சில தரித்திரங்கள், இல்லாய்மைகள், உபத்திரவங்கள், போராட்டம் வரும்போது உங்களுடைய இருதயம் என்ன சொல்லுகிறது? சந்தோஷப்படுகிறதா? பரவாயில்ல, தேவன் என்னை நடத்துவார், கர்த்தர் போஷிப்பார், கர்த்தர் தேவைகளை சந்திப்பார், பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். என்றைக்கு நாங்கள் இப்படி இருக்க மாட்டோம், கட்டாயம் ஒரு நாள் எங்களை தேவனை கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று விசுவாசத்தில் வார்த்தைகளை சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துகிற பழக்கம் உண்டா? பாருங்கள், சொல்லப்பட்ட வாசிப்போம். மேலும் அவர்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சையும் கொடுக்க தாங்களே மனதுள்ளா இருந்தார்கள் என்பதற்கு பாருங்கள், இங்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு? அடுத்த ஒரு ஆச்சரியம். ஒன்று உபத்திரவம், இரண்டாவது கொடிய தரித்திரம். இதன் மத்தியில் தேவனுக்கென்று கொடுக்கிற ஒரு மனதில் இருந்துடும். எவ்வளவு ஆச்சரியம் பாருங்கள்! எப்படியும் கொடுக்க முடியும்? தரித்திரத்தில் இருக்கிறாங்க, உபத்திரவத்தில் இருக்கிறாங்க, அப்பொழுதும் தேவனுக்கு கொடுக்கிற ஒரு இறுதி. அதான் சொல்லப்பட்டிருக்கிறது. மிகுந்த, அதாவது தங்கள் பரிபூரண சந்தோஷத்தினாலே மிகுந்த உதாரத்துவமாய் கொடுத்தார்கள், நல்ல இருதயத்தோடு கொடுத்தார்கள், மனப்புற சிந்தையோடு கர்த்தருக்கு செய்தார்கள். பாருங்கள், எவ்வளவு ஆச்சரியமான கர்த்தருடைய வார்த்தை. தேவனுடைய வசனத்தை கேட்கிற அன்பான தேவனுடைய பிள்ளையே, நமக்குள் இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒரு மனநிலை இருக்கிறதா? பிரைஸ் காட். ஒன்று உபத்திரவம், தரித்திரம், இவைகள் மத்தியில் பரிபூர்ண சந்தோஷப்படுறாங்க. என்னப்பா இவ்வளோ பிரச்சனை உனக்கு இருக்கு, எவ்வளோ சந்தோஷமா இருக்கிறிய? அவங்கள கர்த்தர் பார்த்துக் கொள்வார், எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். என்னப்பா சாப்பிட்றதே கஷ்டப்படுற, தேவன் இன்று இல்லை என்றால் நாளைக்கு எனக்கு கொடுப்பார், என்றைக்கு இந்த எங்களை கர்த்தர் இப்படி விட மாட்டார். விசுவாச வார்த்தை சொல்லியே கர்த்தரை மேம்பட மட்டுமல்ல, அதன் மத்தியிலையும் உதாரத்துவனை தேவனுக்கு என்று கொடுப்பது. சொல்லிட்டு பாருங்க, 3ஆம் வசனம். மேலும் அவனுக்கு தங்கள் திராணிக்கு தக்கதாகவும் தங்கள் திராணிக்கு மிஞ்சியும் கொடுக்க தாங்களே மனதுள்ளதா இருந்தால் என்பதற்கு நான் சாட்சி. அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, 3 சபைகளை குறித்து நாம் பார்த்தோம். ஒன்று பெரியா பட்டணத்தில் உள்ளதான சபை. வேத வசனத்தை ஆராய்ந்ததால் அவர்கள் நற்குணசாலிகளாய் காணப்பட்டார்கள். தெசலோனிக்கே சபை உபத்திரவங்கள் மத்தியிலேயும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தை அனுபவித்து மட்டுமல்ல, மக்கதோனியாவிலும் பெரிய பட்டணத்தில் உள்ளவர்களுக்கும் அவர்கள் சாட்சியாக இருந்த முன்மாதிரியாக. ஆனால் மக்கதோனியா சபையில் உள்ளவர்கள் கிருபை பெற்றவர்கள் என்று ஆரம்பிக்கப்படுகிறது. எந்த நிலை கிருபை பெற்றார்கள்? மிகுந்த உபத்திரவத்தில் சோதிக்கப்படுகிறது, கொடிய தரித்திரமுடையவர்களாக இருந்தோம். தங்கள் பரிபூர்ண சந்தோஷம் ஒன்று மட்டுமல்ல, தங்கள் பரிபூர்ண சந்தோஷத்தினாலே
மிகுந்த உதாரத்துவமாய் கொடுக்கிற இறுதி. ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளைகளை, கடைசி நாட்கள் வந்திருக்கிறோம். கேட்கிற சத்தியம் உங்களுக்குள் செயலாற்றுவதற்கு நீங்கள் இடம் கொடுக்கிறீர்களா? பெரிய பட்டணத்தாரை போல உங்களுக்கு நல்ல கனி உள்ள ஒரு இருதயம் இருக்கிறதா? வருடங்கள் ஆனதல்ல முக்கியம். நான் ஞானஸ்நானத்தை இத்தனை வருஷமாகிறது, பரிசுத்தாய் பெற்று இப்படியெல்லாம் இருந்தேன் என்று நீ எப்படி இருக்கிறாய்? வருடங்கள் ஆனது உண்மை. கர்த்தருக்குள் நீ எப்படி இருக்கிறாய்? ஆதி அன்பில் நிலைத்திருக்கிறாயா? ஆதி அன்பில் நீ இருப்பாய் என்றால் ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு என்னுடைய உற்சாகங்கள் தனியா இருக்கும். வருடங்கள் தான் அநேகம். பாருங்கள், 18 வருஷமாய் ஒரு ஜெப ஆலயத்தில் ஒரு கூனி இருந்தான்னு சொல்லப்பட்டது. 18 வருஷமாக கூனி அவர் சபைக்குள்ளேயா இருந்து கொண்டிருக்கிறார். அநேகர் பார்க்கிறார்கள், 18 வருஷமா இவ இப்படித்தானே இருக்கிறார், கூனு நிமிரவில்லை என்று. யார் என்ன சொன்னாலும் அவளுக்கு சொல்ல முடியும். நான் எத்தனை வருஷமா இருக்கிறேன் தெரியுமா? 18 வருஷமா இருக்கிறேன். 18 வருஷத்தை விசுவாசியாக்கும், 18 வருஷத்தை அனுபவமாக்கும். நீ எத்தனை வருஷம் ஆனாலும் நீ கூனியாக அல்லவா இருக்கிறாய். கர்த்தர் அவளை நிமிர பண்ணினார். எத்தனை வருஷம் ஆனாலும் ஆவிக்குரிய நிலையில் முடமாய் கூனியாக வாழ்கிற நீ மேன்மை பாராட்ட ஒன்றுமில்லை. ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளை, கர்த்தருடைய வார்த்தையை நீங்கள் கேட்கும் போதே உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பாருங்கள். நீங்கள் தேவனுக்கு முன்பதாக எப்படி இருக்கிறீர்கள்? மற்றவர்கள் சாட்சி கொடுக்கிற நிலையில் உங்களுடைய வாழ்க்கை இருக்கிறதா? பிறர் ஆச்சரியப்பட்டு இவரிடத்தில் இருக்கிற நல்ல குணங்கள் நம்மிடத்தில் இல்லையே, இவரிடத்தில் இருக்கிற அன்பு நம்மிடத்தில் இல்லையே, இவரிடத்தில் இருக்கிற தாழ்மை என்னிடத்தில் இல்லையே, இவரிடத்தில் இருக்கிற பொறுமை என்னிடத்தில் இல்லையே, இவரிடத்தில் இருக்கிற இரக்க குணம் என்னிடத்தில் இல்லையே, இவரிடத்தில் இருக்கிற ஆவிக்குரிய நல்ல கனிகள் என்னிடத்தில் இல்லையே என்று சொல்லுகிற அளவில் ஒரு முன்மாதிரியான தரமான வாழ்க்கை இருக்கா? இல்லை. இவர் விசுவாசியா, இவள் விசுவாசியா, என்னையா ஒரு விசுவாசிக்க குணமே எதுவுமே இல்லையே என்று சொல்லுகிற அளவில் இருக்கிறாயா? உங்களை சோதித்து பாருங்கள். பெரிய பட்டணத்தால் நற்குணசாலிகளாக இருந்தார்கள். தெசலோனிக்க சபையார் உபத்திரவத்திலையும் பரிசுத்தாவின் சந்தோஷத்தை இழக்கவில்லை. மற்ற சபைகளுக்கு மாதிரியாக இருந்தார்கள். மக்கதோனியா சபை தரித்திரத்திலும் உபத்திரவத்திலும் பரிபூர்ண சந்தோஷம் அவரிடத்தில் இருந்தது மட்டுமல்ல, உதாரத்துவமாய் தேவனுக்கென்று கொடுத்தார்கள். ஒரு ஆவிக்குரிய தரமான ஒரு வாழ்க்கை வாழ உங்களை ஒப்பு கொடுங்கள். கடைசி காலம், இனி காலம் செல்லாது. ஒரு பேரளவில் ஒரு கிறிஸ்தவனாய், இத்தனை ஆண்டுகளாய் நான் கிறிஸ்தவன், இத்தனை ஆண்டுகளாய் கிறிஸ்தவன் என்று சொல்லி வார்த்தையில் மட்டும் சொல்லிக்கொண்டு வாழ்க்கையில் இல்லாமல் நீ வாழ்ந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. கர்த்தர் வரப்போகிறார். அந்த வருகைக்கு அவங்களை ஆயத்தப்படுத்துங்கள். ஒப்புக்கொடு, செபியுங்கள். ஆண்டவரே, என்ன நீர் ஆயத்தப்படுத்தும் அப்பா. நான் உமக்கு தகுதியானவராய், பிறருக்கு முன்மாதிரி உள்ள ஒரு மனுஷியாய் நான் மாற வேண்டும் என்று சொல்லி உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் கண்களை மூடுவோம், ஜெபிப்போம். நல்ல பிதாவே, நல்ல வேலைக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைய நாளிலும் கேட்ட வசனங்களுக்கு முன்பதாய் ஒவ்வொருவரும் தங்களை தாழ்த்தி வேதத்தில் கேட்டபடி பெரிய பட்டணத்தின் சபை நற்குணசாலிகளாய் இருந்தால் என்று கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது. தெசலோனிக்கே சபை உபத்திரவத்தின் மத்தியிலே பரிசுத்தாவின் சந்தோஷத்தை அவர்கள் காத்து கொண்டார் சொல்லப்பட்டிருக்கிறது. மக்கதோனிய சபையில் உள்ளவர்கள் உபத்திரவம் மட்டுமல்ல, தரித்திரத்தின் மத்தியிலேயும் தேவனுக்கென்று கொடுப்பதில் உண்மையாக இருந்தால் வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, கடைசி நாட்கள் வாழ்கிற தேவ ஜனங்கள் இந்த சபைகள் சொல்லப்பட்ட முன்மாதிரியான நல்ல காரியங்களை தங்கள் வாழ்க்கை அனுபவத்திற்கு ஏற்றுக்கொண்டு தங்கள் வாழ்க்கையை மாற்றி சத்தியத்தை கேட்கிறவர்களாய் மட்டுமல்ல, அதன்படி செய்கிறவர்களாய் கர்த்தர் மாற்றுவீராக. வசனத்தை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதியும், பெரிய காரியங்களை செய்யும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜெபங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.